அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த குரூப் 2 எக்ஸாமினுடைய ரிசல்ட் 2024 குரூப் 2A அதனுடைய பிலிமினரி ரிசல்ட் வந்து டிசம்பர் மாதம் வெளியிடுவதாக டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க 2 மாதத்தில் வெளியிடப்படும் என்று. இப்போ அதிகாரப்பூர்வமா வந்து டிசம்பர் மாசத்துல வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதாவது 3வது மாதத்துல வந்து வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ 3 மாசம், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஸோ 5வது மாசத்துல எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு நாட்கள் இருக்கிறது அப்படின்னா அக்டோபர் மாதமும், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. ஸோ இந்த 4 மாதங்கள் முழுமையாக இருக்கின்றன. ஸோ 30 நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆவரேஜா வந்து நம்ம பார்க்குறோம் 120 நாள் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு 5 days இருக்கும். ஸோ பிப்ரவரி மாசத்துல ஒரு மிட்ல வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம் வந்து ஒரு மிட்ல இருக்கு அப்படின்னா ஸோ ஆவரேஜா 120 to 140 days வந்து நமக்கு வந்து இந்த டைமிங் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து முழுமையா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஏற்கனவே வந்து நிறைய பேருக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் கொடுத்துருக்கலாம். 2023 வந்து 23-22 காலகட்டத்தில் நீங்க வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கடந்து வந்திருக்கிறப்போ நீங்க வந்து மெயின்ஸ் வந்து எழுதியிருக்கலாம். ஆனா இப்போ சிலபஸ் வந்து மீண்டும் மாற்றப்பட்டு அதற்குண்டான நடைமுறைகளை வந்து இப்போ இருக்குதுன்னு சொல்றோம். முன்ன வந்து 3 யூனிட் தான் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 யூனிட் மேல வந்து கொடுக்குறாங்க. மெயின்ஸா இருக்கட்டும், ரிட்டனா இருக்கட்டும், டிஸ்கிரிப்டிவ்ல எழுதுறதா இருக்கட்டும். இப்போ வந்து முன்னாடி வந்து 2 ஒன்னா இருந்தது. இப்போ வந்து தனித்தனியா இருக்கு. 2A-க்கும் 2க்கும் வந்து வித்தியாசம், சிலபஸ்லயே வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ 2A-க்கும் நம்ம வந்து தனித்தனியா ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டு படிக்கணும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. இதுல பார்த்தோம் அப்படின்னா 2ன்ற போது நம்ம டிஸ்கிரிப்ட் டைப்ல நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க ஏற்கனவே 2A போன்ற பிரிலிமினரி எக்ஸாமுக்கே வந்து நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாடல்ல தான் நம்ம வந்து 2A-க்கு நம்ம பண்ண போறோம். இப்போ 2 பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ப்ராக்டிஸ்ல இல்லாதவங்க புதுசா கண்டிப்பா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ 150 பிளஸ் 155 பிளஸ் அப்படின்ற போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, முன்னாடி வந்து இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், இப்போ வந்து குரூப் 2 சர்வீசஸ்ல வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வந்து எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். 155 பிளஸ் போடுறவங்களுக்கு வந்து 100% வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ 150க்கே வரும். ஸோ 155 வந்து கண்டிப்பா டிஸ்கிரிப்ட் டைப் எழுதுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ 140 இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது எந்த கேட்டகரி, பிசி, எம்பிசி, எஸ்சியா இருக்கட்டும், இவங்களுக்கு 140 இருந்தாவே கண்டிப்பா உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் எக்ஸாம் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அட்லீஸ்ட் 2A வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 140 பிளஸ் போட்டவங்க கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு நாட்கள் இருக்குன்னா 120 இருந்து 140 நாட்கள் இருக்கு. ஸோ இந்த 4 மாசத்துல நீங்க ஒவ்வொரு மாசமும் வந்து ஒரு 2 யூனிட் லெவல முடிச்சா மட்டுமே தான் வந்து கரெக்டா வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ எல்லாமே ஈக்குவலைஸா பண்ணணும். நம்ம ஈக்குவலைஸா இருக்கணும். ஜிகேவும் படிக்கணும், பிளஸ் தமிழ் லாங்குவேஜும் படிக்கணும். இந்த 2A பொறுத்த வரைக்கும் லாஜிக், அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டைம் பவுண்ட் தான். ஸோ வந்து நடுவில் வந்து உங்களுக்கு 4 மாதங்களே இருக்கின்றன. ஸோ 4 மாதங்கள்ல வந்து உங்களுடைய ஏற்கனவே வந்து நம்ம இந்த சர்வம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பேட்ச் 1 வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வந்து இன்னும் ஒரு 10-15 டேஸ்ல இன்னும் ஒரு செகண்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ மிட் ஆஃப் த அக்டோபர்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சர்வம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஒரு மேஜிக் புக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதை உண்டான டீட்டெயில்ஸ் வித் இந்த 1 வீக்ல வந்து நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து இந்த புக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். ஸோ 1 by 1 நான் வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரப்போற 120 நாட்கள் ரொம்ப முக்கியமானது. நல்லவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.